ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு ஆர் சேனல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்த்திங்கன்னா கார சட்னி எப்படி சிம்பிளாக செய்ய போகிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு 3 தக்காளி, 2 வெங்காயம், பச்சை மிளகா, பூண்டு, புளி இந்த அளவில் எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி பூண்டு போட்டு அதுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகா போட்டுக்கலாம். கூடவே பார்த்திங்கன்னா தக்காளியும் போட்டுக்கலாம். எல்லாம் நீங்கள் இந்த மாதிரி ரஃப்பாக சாப் பண்ணி போட்டுக்கினாவே போதும். ஏன்னா நம்ம எப்படியும் வதக்கி அதை கிரைண்ட் பண்ண தான் போகிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வதங்குற வரலும் அதை அப்படியே விட்டுருங்க. இந்த டிஷ்ஷுக்கு தேவையான சால்ட்டை இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. நம்ம இப்போ அதை அப்படியே விட்டோன்னா தக்காளியில் இருக்க தண்ணியே விட்டு அது கூடவே நல்லா வெந்து வரும். எந்த எக்ஸ்ட்ரா தண்ணியும் ஆட் பண்ண வேண்டாம். இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி கொஞ்சம் கொஞ்சமாக குக்காகி வர்றதை பார்ப்போம். பாருங்கள், இன்னும் கொஞ்சம் நல்லாவே மசிஞ்சு வந்துடுச்சு. இதில் பார்த்திங்கன்னா நம்ம பருப்பு எதுவுமே ஆட் பண்ணலை. ஆட் பண்ணாமவே நம்ம இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலையும் பண்ணலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம புளியும் ஆட் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு ஏற்ற மாதிரி புளி அதிகமாக வேணும்னா அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க, இல்லை கம்மியாக வேணும்னா கம்மியாக கூட ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி போட்டு அதையும் மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். இது எல்லாமே நல்லா சேர்ந்து வந்த பிறகு இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு கிரைண்ட் பண்ணி கொண்டு வந்துக்கலாம். இப்போது அதே பேனில் பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு ஆயில் விட்டுக்கோங்க. கொஞ்சமாக கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வரும்போது சீரகம் ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே உளுத்தப்பருப்பு, கொஞ்சமாக கடலைப்பருப்பு, அதுக்கப்புறம் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா பொரிஞ்சு வரலும் வெயிட் பண்ணிக்குவோம். இந்த ஸ்டேஜில் நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருந்த அந்த சட்னியை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் லைட்டாக நான் இதில் வாட்டர் ஆட் பண்ணிக்க போகிறேன். அந்த மிக்சியில் இருக்கிற எக்ஸ்ட்ராக்ட்ஸுக்காக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கொதிச்சு வரட்டும். இந்த ஸ்டேஜில் சால்ட்டும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணி நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்த பிறகு நம்ம ஒரு 2 மினிட்ஸ் இதை குக் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். குக் பண்ண பிறகு நல்லா அந்த நம்ம ஊற்றின தண்ணி எல்லாம் நல்லா எல்லாம் ட்ரை ஆகிட்டு சட்னி கன்சிஸ்டன்சிக்கு வரும். அந்த மாதிரி ஸ்டேஜில் நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு தோசையோடையோ இட்லியோடையோ சர்வ் பண்ணும் போது அவ்வளோ அருமையாக இருக்கும். இந்த மாதிரி டிஷ்ஷஸ்க்கு மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள்.